உங்கள் சில பல தேவைகளுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. நான் தான் ஒதுங்கி வந்துட்டேன், எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே ரொம்ப எனக்கும் ஃபேமிலி இருக்குது. ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த 2000 கோடி 1000 கோடி ₹1,00,000 எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு கிராமுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுனால தான் இங்கே கேஸ் போயிட்டுருக்கு. லீகலாக கோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னால் கோர்ட் ப்ரொசீஜர் தப்பாக போயிடும். அதனால் கோர்ட்டில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லீகலாக இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைப்பேன் நடக்கும் போது அந்த நிகழ்வுக்கு. சரிங்களா? மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது இவ்வளோ தான் என் சரப்பு கிளாரிட்டி. இல்லை இல்லை, ஒருத்தராக கேளுங்க. உங்கள் வேகத்துக்கு எனக்கு வர முடியாது சார். சரி, அதன் காரணமாக நீங்கள் புரிவிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுதானே சார் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? எக்ஸ்டிஎம்கே ஃபங்க்ஷனினா அந்த கட்சியில் 5 கோடி பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். நான் ஒன்றும் வந்து அந்த என்னை தத்தி எடுக்கலை. ஓகேங்களா? நானும் ஒரு பொறுப்பில் தான் இருந்தேன். ஓகேங்களா? அவங்க அதை வந்து சொன்னாங்க, விலகிட்டாங்க, விலகப்பட்டேன். இந்த சூழல்லாம் இருக்கலாம். அதனால அதுக்கு நடுவில் அவங்க அங்கே என்னென்ன நடந்துச்சு, என்ன சொல்கிறது, அவங்க என்னை வச்சு ஃபஸ்ட்டு என்னையே கனெக்ட் பண்ணி இந்த கேஸில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. நீங்கள் மேலோட்டமாக இருக்கிறது தகவலாக வெளியே போய் சொல்கிறதுனால எதுவும் நடக்க போதில்லை. ஓகேங்களா? கேஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லைன்னா சார்ஜ் ஷீட் வாங்கி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறதுக்கு என் சார்ஜ் ஷீட்டை வாங்கி செலவு பண்ணி பாருங்கள், அதில் என்ன இருக்குன்னு சொல்லி. இல்லை இல்லை, அதனால் பெயில் பாண்ட் இருக்குது. நான் அதை ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க, நிறையா விஷயங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் அதை எப்போ ஒரு கோர்ட்டோடையா எப்படி சொல்கிறது, இங்கே கோர்ட்டானே சொல்லணும். இல்லை இந்த கேஸை பற்றி வேறு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? நான் சம்மந்தப்பட்ட நான் சொல்லணும், இல்லைன்னா கோர்ட் சொல்லணும். மற்ற யார் சொல்கிறதும் நீங்கள் இங்கே வேலை இல்லை. பை சான்ஸ் எனி டிபார்ட்மெண்ட், எனி சம் அதர் பர்சன், இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் இருக்காங்க சம்மந்தப்பட்டவன், யார் சொல்கிறதுலையும் இங்கே வேலை இல்லை. சம்மந்தப்பட்டவன் நான் என்ன சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்க. நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னா பள்ளியான்றது யார் முடிவு பண்ணுறது? நீதிமன்றம் தான் முடியும். இட்ஸ் பவர்ஃபுல். ஓகேங்களா? அதனால் நீதிமன்றம் முடிவு பண்ணி சொல்லும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். திமுகவில் இருந்தேனா இல்லையானா? இருந்தேன், உண்மைதான். விளக்கப்பட்டேன். அவங்களுக்கு எனக்கும் நான் எப்படி சொல்கிறது, ஒரு கட்சியில் எல்லாருமே ரெகுலராக என்னவாக இருப்பாங்களோ அந்த பொறுப்பில் இருந்தேன். நான் ஒன்று என்னமோ எப்படி சொல்கிறது, மத்திய அமைச்சராக நிதி அமைச்சராக மாவட்ட துணை அமைப்பாளர்ன்றது ஒரு ஆட்டோக்காரன் தான் அந்த பொறுப்பில். அப்படி வச்சுக்கோங்க. சின்ன உழைச்சா பொறுப்பு கொடுப்பாங்க, கரெக்டாக நடந்தால் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என்னமோ எப்படி சொல்கிறது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி என்னை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எனக்கு அவ்வளோலாம் நீட் இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அரசியல் நான் அன்றைக்கி லாஸ்ட்டு வெளியே வரும்போது சொல்லுவோம், அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இல்லாமல் இது எதுக்கு அடிக்கடி நடக்குது. நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது இந்த கட்சியா அந்த கட்சியானா? நான் ஒரு கட்சியில் இருந்தேன், ஒத்துக்கிறேன். கட்சியிலேருந்து விளக்கப்பட்டேன். அவங்களுக்கும் எனக்கு இப்போ சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏன் என்னையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இதுப்பையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க, முதல்லையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன கனெக்ட் பண்ணுறதே தப்புன்ற நான். என்ன இந்த கேஸில் உள்ளே கொண்டு வந்ததே என்ன இருக்குன்றது தான் கேட்குறேன் நான். அதுக்கு நீதிமன்றம் சொல்லாமல் நீங்களாம் எப்படி சொல்கிறது, ஒரு தவறான தகவலாக எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? இல்லைங்க, லாஸ்ட் 2 டேஸாக நான் யார்கிட்டையும் எந்த கம்யூனிகேஷன்லையும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்ச்சு வராங்கன்னா இப்படி 2 நாள் கடைசி 2 நாளாக நான் யாரோடையும் எந்த பேசவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஏன்னா ஒரு சர்ச்சு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது ஜென்ரல். ஓகேங்களா? வாங்கினாங்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சாங்க, பேசினாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் காலையிலேயே என்னோட எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு இல்லை, எங்கள் மாமியாருக்கே ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க. ஏன் சொந்த நண்பர்கள், சொந்தக்காரன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே காலையில் தான் பதில் சொன்னேன். சரிங்களா? அதனால் அவர் என்கிட்ட பேசலை. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கை நீங்கள் எதுக்கு என்னை வச்சு அவரை சம்மந்தப்படுத்துறீங்க? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ கூட பழகின பாவத்துக்கு மேலே அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். உங்களை ஒரு இஸ்லாமியராக இருக்குன்றதுனாலையோ இல்லை அவர் ஒரு கருத்து சொல்கிறாரோ இல்லை அப்படி இருக்கு. அது எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏதாவது இருந்தால் தான் ட்ரை பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு எத்திக்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் சொல்கிறேன். அவருக்கு இருக்கும் இந்த வழக்குங்கள்ல என் சார்ந்து ஃபஸ்ட்டு எனக்கே சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது நல்லா போதும். டெல்லியில் உள்ள போதைப் பொருள் வழக்குல எனக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் வந்து கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும் போது நான் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக சொன்னால் தப்பாக போயிடும். சரி, ஓகே, சரி. டெல்லியில் இருந்த கேஸா? அதுதாங்க அரசியல் பணிவாக்கும் பழக்கம். ஏங்க இப்போ நான் ஒரு
இப்ப கேக்குறீங்களா? அப்பதான் பதவியில இருந்தேனே, அதான காரணமே. அது இப்போ நீங்க வந்து சாதாரணமா ஆட்டோ டிரைவர் வேலை செஞ்சா கூட அந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான், ரைட்டா? நான் ஆ, அவங்களுக்கு பொறுப்புன்றதே கணக்கு இல்லை, ரைட்டா? நல்லா தெரியுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என் பர்ஸ் எடுத்துட்டு போனேன் இந்த இன்வெஸ்டிகேஷன். நான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். பர்ஸ்ல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி, சரிங்களா, அந்த கட்சிக்காரன் அவரை ஒரு எப்படி சொல்றது, அவரு எப்படி சொல்றது, ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷன்ல சந்திச்சேன். அவர் ஏங்க ஏதாவதுன்னா சரி ஒரு ஒரு முகப்பத்தா ஏதாவதுன்னா கூப்பிடுங்கண்ணே கூப்பிடுங்க தான். அந்த விசிட்டிங் கார்டுக்கு எனக்கும் என்னமோ அவருக்கு நானும் வந்து எப்படி சொல்றது, ஒரு 10 வருஷம் நண்பர்கள் மாதிரி கொண்டு வந்து அந்த விசிட்டிங் கார்டை ஃபோக்கஸ் பண்றது. என் கட்சி பொறுப்புல இருக்க கார்டு இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வந்து என்னுடைய அடையாள அட்டை, இப்போ ஆதார் கார்டு மாதிரி கட்சி அடையாள கார்டும் கட்சி பொறுப்பும், அதை வச்சு அந்த கட்சியை அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அது தவறு. என்ன டிமாண்ட் பண்றதே தவறுன்னு நான் சொல்ல வரேன். நான் தனிப்பட்ட நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி 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 எப்படி சொல்றது, திமுக திமுக திமுகனா எனக்கு புரியல. திமுகலேருந்து என்னை தள்ளி வச்சுட்டாங்க, ஓகேங்களா? நான் இப்போ தள்ளி இருக்கேன். திரும்பி என்னை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. இந்த போதைப்பொருள் வழக்கோடுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, சரி ஏங்க எந்த கட்சி மத்திய அரசு வந்து எல்லாமே அங்கே அவங்க எந்த கட்சின்னா வந்து என்னங்க நீங்கள் வந்து கேட்குற கேள்வி எப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கே ரொம்ப இந்த பாருங்க, யாராக வேணா இருக்கட்டும், ஓகேங்களா? எனக்கு எந்த பட்சம் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சி நான் மென்ஷன் பண்ணி கூட எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு நான் ஆள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேசக்கூட சரியாக உடனே வராது, ஓகேங்களா? இந்த கட்சி அந்த கட்சி மத்திய என்னை பொறுத்து எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டதான், எதுவுமே மாநில அரசு சம்மந்தப்பட்டது கிடையாது, ஓகேங்களா? இதுக்கு விளக்கம் புரியுதா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு, இன்கம் டேக்ஸ், இடி, கஸ்டம்ஸு, ஜிஎஸ்டி, எப்படி சரி இன்கம் நிறையா இருக்கு. ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க இதுல தெரிஞ்சதும் உங்களுக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான். இது இல்லாம ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு இங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்ததுனால இன்கம் டேக்ஸ் தெரியுது. 6 மாசம் ஆச்சு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு என் வீட்டில் ஆல்ரெடி வந்து எப்படி சொல்ற ரைட் ஆகல, இன்வெஸ்டிகேஷனை நான் ஃபாலோ பண்ணி. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல எப்படி சொல்றது, ஒரு பூம் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை கேட்காது. தொடர்ச்சியா வந்து சவுக்கு சங்கர் வந்து உங்களை விமர்சனே இருக்காரு. என்ன காரணம்? ஏதாவது உங்களுக்கு அவருக்கு ஏதாவது காசு? சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் இது அவர்லாம் எனக்கு ஒரு ஆளை கன்சிடரே கிடையாது. காரணம் நல்லா தெரிஞ்சுங்க, அவரே போதைப் பொருள் வழக்குல என் பக்கத்து செல்ல தான் வந்து படுத்து கிடந்தாரு. பேசுற அளவுக்கு தகுதியானவர் கிடையாது அவர், ஓகேவா? என்ன அது விமர்சனம்? ஏங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்றதுனால விமர்சனம் பண்ற அவரையும் என் மேலேயாவது ஒரு 4 வழக்கு இருக்குன்னா அவர் மேல 40 வழக்கு போட்டிருக்காங்க. 40 வழக்கு நான் 10 நாள் கோர்ட்டுக்கு போனா அவர் 22 நாள் கோர்ட்டுக்கு போனோம், ஓகேங்களா? பேசுறதுக்கு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தனை பத்தி யார் பேசணும், என்ன வேலை தேவை இருக்கு. எல்லாருக்குமே தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாருனாலும் எல்லாம் பேச முடியும்ன்றதுனால பேசுறதுக்குன்னு ஒரு அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க? நிறைய வழக்கு இருக்கு. கஞ்சா வழக்கு இருக்குல்ல அவர் மேல. அவர் ஒன்றும் யோக்கியம் இது கிடையாதுல்ல. அதனால அதை ஃபர்ஸ்ட் அவர் நீங்க கிளாரிட்டி கொடுக்கணும். நீங்க நானாவது இவ்வளவு பேசணும், அதான் சொல்றேன். 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால, அதனால நான் 100 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்கலாம் என்ன வந்து ஒன்றும் ஒரு கர்மமும் கிடையாதுங்க. எனக்கும் அவருக்கும் பர்சனல் முட்டி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க என் குடோன்ன்றதுக்கு இதான் இப்பதான் இதெல்லாம் வந்து இந்த வழக்கு அதுதாங்க சொன்னதுதாங்க. அதுதான் சார், குடோனே பசி எந்தா இல்லையான்னு கோர்ட்ல இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க சார். நானா இப்போ சொன்னேன்னு வச்சுங்களேன், கோர்ட்ல இருக்க ஒரு ப்ரொசீஜர் எப்படி சார் நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது சார். ஆஸ் பார் 1 இயர் வந்து ஜெயில இருந்ததுக்கு வந்து அந்த முதல் காரணமே 1 இயர் இல்லைங்க, 459 நாள் உள்ள இருந்தேன். 1 இயர் நீங்க அதுவே கம்மியா சொல்றீங்க. ஒரு வழக்குல 129 நாள் இருந்தேன், ஒரு வழக்குல வந்து 219 நாள் இருந்தேன். மொத்தம் 419 நாள் உள்ள இருந்திருக்கேன், ஓகேங்களா? என்ன கடைசியில நாளைக்கு இந்த வழக்கு முடிய போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு மானியம் இருந்தால் தான் சொல்கிறேன். ஒன்றும் ஒன்றும் யூஸ் இல்லை. சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? கடைசியில் என்ன பண்ணோம், இன்னைக்கு என்னை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் தேவை இல்லைன்ற மாதிரி இந்த வழக்கு முடிஞ்சாலும் முடிச்சிட்டாங்க. புரியல. நீதிமன்றத்துக்குள்ளே போகாது. நீதிமன்றம் கொடுத்ததுனால தான் உங்க முன்னாடி வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? சொத்து தான் நான் உள்ள இருக்கும் போதே முடக்கிட்டாங்களா, அப்புறம் நான் வெளியே இருந்தேன்.
கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. இந்த இதை பத்தி இரு ஒரு நிமிஷம். இப்போ நீங்க என்னமோ அதையே நீங்க தான் நியூஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளவு முடக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை சொல்லவா, எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியே நீங்க கூட குழப்பமே ஆகணும். எனக்கு கார் எத்தனை இருக்கு, கூட போனது எத்தனை பேரு, எனக்கு என் சம்பந்தப்பட்டது, எனக்கு உண்மையில எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்குமே மக்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே. நீங்க விக்கிபீடியாலையும் சாட் ஜிடிபிலையும் போட்டாலே அவங்களே சாட் ஜிடிபியில பார்த்து தான் எனக்கு என் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறாங்க. தேவை அப்படின்னும் போது ஏதோ ஒன்று மறந்துட்டப்பா, இல்லைப்பா ஃபோன் ஆப்புறேன். அதனால என் சார்ந்த எல்லாமே இருக்கு. அது எப்படின்னா 90% வந்து இப்போ நெகட்டிவாக போட்டு 10% பாசிட்டிவ் வரணும். அது காலம் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்றது ஒரு கர்மமும் கிடையாது. பண்ணணுங்க, காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கலைங்க. சில விஷயங்கள் நான் ஒரு படம் வந்தோன்னே ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மங்கை இல்லைங்க, இன்னும் சென்சார் கொடுத்துருக்கோங்க. சென்சார் பண்ணி வந்துருச்சு. டைம் வேணும் எல்லாத்துக்குமே. எனக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட் ப்ரொசீஜர் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வாரத்தில் ஒரு 15 மாசத்துல ஒரு 15 நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மிக விரைவில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. எல்லா படமும் இல்லை, இன்னும் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் இங்கே பாருங்க, நான் இங்கே தான் இருப்பேன். அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னேன், இன்னைக்கு அந்த பதில் தான் சொன்னேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எல்லாமே சரியாகவும் ஸ்மூவாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு வரும்போது பாருங்க. இந்த இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா அது ரிலேட்டடா கேளுங்க. திரும்பி கேஸ்க்குள்ளே போய் உங்க கியூரியாசிட்டிக்கு நான் ஆளாக்காதீங்க சார். நான் ரொம்ப பாவம் சார், என்ன புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ரிலீஸ் ஆகாது அது ஏங்க. அது அந்த சூழல் வரும்போது அது கரெக்டா இருந்தா அவர் பண்ண போறாருங்க. அந்த சூழல் வரணுங்க. இப்ப என்னால அவர் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. பேசிட்டு தாங்க இருக்கோம். அதெல்லாம் நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காது. பேசிட்டு இருக்குன்னா அவருக்கும் ஒரு இது இருக்கு. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதனால நீங்க நினைக்கிறதே கிடையாதுங்க. இந்த வெளி உலகம் நினைக்கிறதுக்கு இங்க சம்பந்தமே கிடையாது. இல்லங்க, முடிஞ்சிச்சு. கிளீன் டீட்டெயில் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜீரோ. அது எப்படின்னா எப்படி சொல்றது, என்கிட்ட இருந்து என் சார்ந்த எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை. எந்த தேர்தல் பட்டுவாடாவும் நடக்கல. எனக்கும் எதனா எப்படி சொல்றது, எனக்கு எப்படி சொல்றது, என் வீட்டில் எதுவும் இல்லை, என்னோட சார்ந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே என் ஃபோன் மட்டும் வாங்கினாங்க, திரும்பி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே சார், அதெல்லாம் வந்தா கொடுத்தா போவோம் சார். அதெல்லாம் வந்து லீகல். ஓகேங்களா? சம்மன் வந்தா போறதுன்றது ப்ரொசீஜர். ஒரே ஒரு வாட்டி ஒரு சம்மன் கொடுத்துட்டு நான் அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. இந்த பூனைக்குட்டி கதை வரைக்கும் கொண்டு வந்தீங்க, பிரோஜனமே கிடையாது. பாவம், இப்ப அந்த பூனையும் செத்து போச்சு. என்ன பண்ண போறீங்க? என்ன சாவடிக்காதீங்க. அது இப்ப அது வந்து பர்சனல், இது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஃபண்டமெண்டல் அதாங்க, வேண்டாங்க. அதுக்குள்ளே நான் இங்க இன்கம் டாக்ஸ் வரைக்கும் இந்த நடந்த நிகழ்வு. சரி ஏங்க, காலை முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ண வேண்டியது இல்லை. என் வாழ்க்கையே நான் முடிவு பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. காலை முடிவு பண்ண மாதிரி இப்ப நான் ஓட பழகிட்டேங்க. தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் சினாரியோஸ் வரும்போதெல்லாம் திமுகவோட தொடர்புபடுத்தி பேசப்படுகிற பேர் உங்க பேரா இருக்கு. சரி, இன்னைக்கு வரைக்குமே தேர்தல்ல கூட அந்த பாக்குறீங்க. சரி, சம்பந்தமா நீங்க சொல்லுறது ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்க தேவைக்கு என்னை இந்த அடைமொழி வச்சு கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. 2000 கோடி எங்க என்ன நடந்துச்சு? 2000 கோடிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2000 கோடி 3000 கோடி 1000 கோடி ஃபர்ஸ்ட் அப்படிங்க. ஏதாவது இருந்தால் எனக்கே ஃபர்ஸ்ட் டிடியாவே வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? சும்மா போட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதையாவது ஒன்று சொல்லி அவங்க யாரையும் ஒரு 10 பேர் செய்யறதுனால மிச்சம் 90 பேர் செய்யறது சரியாகவே செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. விரை சொல்லுங்க. முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது என்ன எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துட்டேன். திரும்பியும் மிக விரைவில் உங்களை கூப்பிடுவேன். கவலையே படாதீங்க. நான் இப்போ இதுக்கப்புறமும் நம்ம சந்திப்பு இருக்கும். சினிமா ரிலேட்டடாக வருவேன். நிறையா விஷயங்கள் இருக்கும். எந்த எதுவுமே எண்ணமே இறைவன் அருளால் எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் விதியாவது உண்மையை போடுங்க. சரியா? ரைட்.